இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்த்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாவை சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிசரால் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் இப்படி டேரெக்டாகவே நம்ம வந்து ஸ்டவ்வில் போடுறோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு முடிச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் ஊற்ற போகிறோம், ஏன்னா இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், ஆனால் கொஞ்சம் தான் ஊற்றிக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ் கொஞ்சோண்டு, இப்போ ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கணும். டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மேகி மசாலா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் மேகி மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். நான் வந்து ஒரே ஒரு பேக்கெட் தான் போட போகிறேன், அது போட்டால் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்சு உப்பு. அடுத்து வேக வச்ச சாப்பாடு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோன்னு கொஞ்சம் தான் செய்ய போகிறோம்னா கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரைட் ரைஸ் மேலே டெக்கரேஷனுக்கு வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம். இப்போது கல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஆம்லேட் வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து ஆஃப் பாயில் மாதிரி இருக்கணும். டபுள் சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு லைட்டாக வேகாத மாதிரி ஆஃப் பாயிலாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். இது சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் லிட்டில் ஹார்ட்.